இப்ப பார்க்க போற டாபிக் என்னன்னா, எக்ஸெல் யூஸ் பண்ணி ஒரு 4 ஃபங்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். கான்கட்னேட், சம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கான்கட்னேட் பார்ப்போம். கான்கட்னேட்னா என்னன்னா, 2 வேல்யூஸ வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அதோட வொர்க். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குன்னா நமக்கு ஒரு ஃபுல் நேம் வேணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து கான்கட்னேட்டோட ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் நேம் கொடுத்துருவோம். ஃபுல் நேம் எனக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எப்பயுமே எக்ஸல்ல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்து அது எரர் தான் வரும். ஸோ ஈக்குவல் டு கான்கட்னேட் அங்கேயே வந்து வந்துருச்சு. ஸோ டேப் கொடுத்து எனக்கு இந்த வேல்யூவும் கமா இந்த நேமும் ஃபுல் நேமா வரணும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, என்டர் கொடுத்தா நமக்கு வந்து ஃபுல் நேமா வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்ளோ வேல்யூஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லா செல்லையும் நம்ம ஈக்குவல் டு கொடுத்து ஃபார்முலா ஈக்குவல் டு ஃபார்முலான்னு கொடுக்க முடியாது. டைம் வேஸ்ட் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி வருதா, அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வரைக்கும் வேணும்னு டிராக் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்க வந்து வந்துருச்சு. ஸோ ஃபுல் நேம் கிடைச்சிருச்சு. இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து இந்த 2 நேமுக்கும் நடுவான கேப் இருக்கு. இங்க வந்து ஸ்பேஸ் இல்லாத இருக்கா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நேமுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்தாவே போதும். ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா இங்க வந்து ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரியே தான் ஸ்பேஸ் கொடுத்தோம்னாவே ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா 2 நேமுக்கும் நடுவோட ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கான்கட்னேட் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம்னா, சம் தான் பார்க்க போறோம். சம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆட் பண்ணி காட்டும். அதுதான் சம்மோட ஒர்க். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா ஈக்குவல் டு சம்முன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு எத்தனை வேல்யூ வந்து ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பிரைஸோட டோட்டல் பிரைஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எனக்கு டோட்டல் சேல் வந்து வேணும் அப்படின்னா அங்கேயும் போயிட்டு சம் கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லா ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா எவ்வளோ சேல் ஆயிருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதே மாதிரி இதுக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு மட்டும் 400 வந்து ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து சம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட முடிஞ்சிச்சு சம்மு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஆவரேஜ் தான் பார்க்க போறோம். ஆவரேஜ்க்கு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவல் டு ஆவரேஜ்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து என் ப்ராடக்ட் வரைக்கும் சம்ம வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அதை மட்டும் ட்ராக் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அதோட ஆவரேஜ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் சேல் 43.75 அப்படின்னு இருக்கு. இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் பார்த்தோம்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். கவுண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து இங்க ப்ராடக்ட்டோட இது கொடுத்துட்டாங்க. 7 ப்ராடக்ட் தான் இருக்கு. சப்போஸ் நமக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து கவுண்ட் தெரியாது. எத்தனை ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கும் ஈக்குவல் டு கவுண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஃபுல்லா எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா டோட்டலா 7 ப்ராடக்ட் இருக்கு. இதுவும் வந்து சேமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா இங்க வந்து எக்ஸாம்பிள்லயே நம்பர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்பர் எதுவும் கொடுக்காத
இருந்து நாமளே நம்பர் போடுற மாரி இருந்தா என்ன பண்ணுவீங்க எல்லாம் 1 என்டர் குடுத்து 2, 3, 4 இது மாரி தான் குடுப்போம். ஸோ, இது மாரி குடுத்தா நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் தான். ஸோ, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் குடுத்துட்டு, இங்க வந்து கிளிக் பண்ணா அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கா? அத வந்து எவ்ளோ ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு வந்து டிராக் பண்ணிட்டே வந்தோம்னா, இப்படி வந்து வந்துரும். அதுக்கப்புறம் இங்க கிளிக் பண்ணோம்னா, காப்பி செல்னா எல்லாமே 1, 1, 1 இருக்கா? அதான் காப்பி செல். ஸோ, ஃபில் த சீரிஸ் குடுத்துட்டோம்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 ப்ராடக்ட் இருக்கு. 7 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ, இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.